குரு ஆஸ்ட்ரோ நேரில் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் அந்த அஷ்டம சனியும் தற்போது 2026 கிரக கோச்சார அடிப்படையில் நடைபெறுகின்றது. இப்போ வரும் ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் 138 நாள் சனி வக்ரநிலையில பின்னோக்கி வரும். இந்த 138 நாளுக்கு அர்த்தாஷ்டம சனி காலம் அந்த தனுசு ராசி ஜாதகருக்கு எது மாதிரியான சாதக பலன்கள் ஏற்படுத்துன்றதை தெரிவிக்கலாம். ரெண்டாவது 8ஆம் இடத்துலயும் அஷ்டம குருவா இருக்கிறதுனால இந்த ரெண்டு அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டம சனியும் ரெண்டு கனெக்ட் ஆகி இந்த தனுசு ராசிக்கான பலன் எது மாதிரியான பலன்றதை தெரிவிக்கலாம். இது கோச்சார் அடிப்படையில் 30-40% தான் பலன் வெளிப்படுவதா இருக்கு. முழுமையான பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில தான் தெரிய வரும். ஜாதக தன்மை சார்ந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ள வீடியோவில் இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். குறைந்த கட்டணத்தில் உங்க ஜாதகம் சார்ந்த தகவல் தெரிவிக்கின்றேன். இந்த காணொலி முழுசா பாருங்க. ஏன்னா முக்கியமான ஒரு பாவி கிரகமும் இன்னொரு சுபகிரகமும் ரெண்டுமே உங்க தனுசு ராசிக்கு எது மாதிரியான நற்பலனையும் கெடுபலனையும் கொடுக்கும்ன்றதை தெரிவிக்கிறேன். இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யவில்லைன்றா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கரெக்டா ஜூலை 27 2026 கரெக்டா 1:25 காலையிலே சனி பின்னோக்கி செல்கின்றது. அதாவது பூமியோட சுழற்சியில சனி பின்னோக்கி மெதுவா போறதுனால நமக்கு அது பின்னாடி இப்போ ரிவர்ஸ்ல போற மாதிரி நமக்கு தோன்றுது. இப்போ ட்ரெயின்ல போக ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருப்போம். நான் பக்கத்துல இருக்க ட்ரெயின் மெதுவா அப்படியே நகராம இருக்க, அப்ப நம்ம பார்க்கும்போது அந்த ட்ரெயின் பின்னோக்கி போற மாதிரி ஒரு இலூஷன் இருக்குங்களே, இதுதான் வக்ர நிலையில இருக்கு. வண்டி கூட வேகமா போயின்னு இருக்கும், திடீர்னு ஒரு ரைட் ஹேண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நகரம் பாத்தீங்களா, அதே கொஞ்சம் முட்டு சந்தா இருந்தா அப்படி எடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் வேகம் எடுக்கிறோம்ல, இதே மாதிரி தான். இதுதான் வக்ர நிலை. அதாவது முன்னோக்கி போறதுக்கான வேகத்தை கொஞ்சம் பின்னோக்கி அப்படியே இது பண்றது. பல்ல இருந்து நம்ம தாண்டோம்னா கொஞ்சம் பின்னாடி ஒரு 4 அடி பின்னாடி போயிட்டு குடுக்கணும் ஓடி தாண்டோம் பாத்தீங்களா, இந்த அடிப்படையில அது வக்ர நிலையில நம்ம புரிந்து கொள்ளலாம். இதுதான் வக்ர நிலையோட தன்மை. அதாவது இது வரைக்கும் வேகமா இருந்தது ஸ்லோவாகும். இது வரைக்கும் ஸ்லோவா நடந்த காரியங்கள்லாம் இனிமே வேகம் எடுக்கும். இதுதான் அந்த வக்ர நிலை தன்மை. இந்த அடிப்படையில சனி அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல இருக்கும்போது 4ஆம் இடத்து தன்மையை அது இது வரைக்கும் வேகம் குறைவா இருந்தா ஸ்லோவாகும். ஸ்லோவா இருந்ததுல இனிமே வேக அடைவதா இருக்கும். 4ஆம் இடம் போது சுகஸ்தானம், தன்னுடைய சுகம், சந்தோஷம், மன அமைதி இதெல்லாம் குறிப்பதா இருக்கும். தொழில் ரீதியான ஏற்பட்ட சுகம், பாதிப்பு, தன் வீட்டுல ஏற்பட்டுள்ள இதுதான் குறிக்கிறது 4ஆம் இடம். அண்ட் தென் தாயாரின் உறவு நிலை, அவங்களுடைய ஆரோக்கியம், அப்புறம் தாய் சார்ந்த உறவுகள், சித்தி, பெரியம்மா, இவங்க தொடர்புடைய உறவுகள், அப்புறமா கல்யாணமானவர் இருந்தா மாமியார் விட்டு உறவுகள், இது தொடர்புடைய விஷயங்கள்லாம் அது சாதகமா இருக்கா பாதகமா இருக்கின்ற அடிப்படையில தான் பார்க்கணும். இப்ப குரு 8ஆம் பார்வையாக சனியை பார்க்கறதுனால பெரிதளவுக்கு அது இருக்கு. ஜூன் 2க்கு அப்புறமே பெருசா பாதிப்பு இருந்திருக்காது. ஓரளவுக்கு அது நியூட்ரல் ஆகிருக்கும். தாயாருக்கு உடம்பு நிலை சரியில்லைன்னா அதுக்கான மருத்துவம் கிடைச்சிருக்கும். மாமியார் வீட்டு உறவுகளோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். இது முன்னாடி பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத சூழல் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கும். இருந்தும் அதோடைய தாக்கம் முழுசா போயிருக்காது. மழை ஜோன்னு போஞ்சா கூட நம்ம கொடை எடுத்து போனா கூட அதோடைய சாரல் கைகள்லாம் படுது பார்த்தீங்களா, மழை அதே மாதிரி தான். முழுசா மாதிரில குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த அடிப்படையில வக்ர நிலையில 138 நாள் ரிவர்ஸ் வர்றதுனால என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும். ரெண்டாவது அஷ்டம குருவும் 8ஆம் இடத்துல மறைவு. அது அஷ்டம குருவா இருந்ததுனால பெரிதளவுக்கு அது பாதிப்பு இருக்காது. இன்னும் முழுசான பலன் கிடைக்காது. அது இன்சென்டிவ், போனஸ் இது மாதிரியான இதுதான் கிடைக்கும். நமக்கு முன்னாடி ஒரு ஒலி அடிக்குது, நமக்கு முன்னாடி ஒரு கருப்பு துணியை போட்டுருன்னு வச்சுங்களேன், அந்த ஒலி நேரடியாக நம்ம முகத்துல படாது, ஆனா அந்த சைட்ல படும் பார்த்தீங்களா, சைட்ல படும். அது அந்த பார்வை வெளிப்படுறதா இருக்கும். இது அடிப்படையில தான் குரு நேரடியா நம்ம இது பண்ணலாம் கூட, அது நேரடியாக 9ஆம் பார்வையாக சனியை பார்க்கறதுனால அந்த சனியுடைய அந்த இதுடைய தன்மையை அது மட்டுப்படுத்தும். இதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இந்த அடிப்படையில் 8ஆம் இடத்துலயும் 4ஆம் இடத்துல சனி அமர்றதுனால தனுசு ராசிக்காரர்கள் எது மாதிரியான பலன்கள் கிடைக்கின்றதை நம்ம சொல்லலாம் இந்த வீடியோவில். கரெக்டா ஜூலை 2027 டிசம்பர் 11 வரைக்கும் பாத்தீங்கன்னா 132 நாள் வக்ர நிலையில தான் அது செயல்படுது சனி. இப்ப சனி இது ரிவர்ஸ் வர்றதுனால குரு பார்வை இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. இந்த வீடு, சொத்து, வாகனம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் ஏற்படும். சனினாலே பொதுவாக காலதாமதம் இதெல்லாம் இருக்கு. அந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால 4ஆம் இட தன்மை இதெல்லாம் குறிக்கிறது. இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது இது வரைக்கும் உங்களுக்கு தடை தாமதம் கொண்டு இருந்தால் இது கொஞ்சம் வேகம் எடுக்கிறதா இருக்கும், கொஞ்சம் குயிக்கா நடக்கிறதா இருக்கும். அடுத்த மாசம் ரெடி பண்ணிடலான்றத இந்த மாசத்துல நீங்க ரெடி பண்ற சூழல் இருக்கும். இப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம். தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பின்னாடி இருந்ததுன்னா இப்போ அது சார்ந்த மருத்துவம் எல்லாம் கிடைக்கிறதா இருக்கும்.
இருந்த ஒரு விதமான மன அழுத்தம், தூக்கம் வராத தனம் இதெல்லாம் வந்து இருக்கும். வக்கர காலம் முடிஞ்ச பிறகு இது வரைக்கும் இருந்த சூழல்லாம் ஓரளவுக்கு மாறுவதா இருக்கும். இப்ப குரு பார்வை இருக்கிறதுனால பெரிதளவு பாதிப்பு இருக்காது. பொதுவாக வந்து சனி வந்து வக்ரம் அடையும் போது கொஞ்சம் அதோடைய வீரியம் வந்து குறைஞ்சதா தான் இருக்கும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இது முன்னாடி இருந்த சலசலப்புலாம் கொஞ்சம் குறையும். தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயம் ஆரோக்கியத்துக்காக மேம்படும். அவங்களுக்கான மருத்துவம் கிடைக்கும். இது முன்னாடி குடும்பம் சார்ந்த உறவுமுறை சார்ந்த இருந்த சிக்கல்லாம் ஓரளவுக்கு குறைவதாக இருக்கும். தூக்கம் வராத ஒரு தவிப்பு, ஒரு விதமான உங்க சுகத்துல ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா அதுக்கான ஒரு தூக்கம் வரலன்னா அது என்னென்ன காரணத்தை அறிஞ்சு தரையில பிடித்து கொஞ்சம் பெட்ல பார்த்தா சௌரியமா இருக்குன்றது அது இது சேஞ்சஸ் ஆகும். இது மாதிரியான பிரச்சனைகள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அது வந்து நீங்க விளைவிற சூழல் ஏற்படும் இந்த வக்ர நிலையில. பொதுவாக தனுசு ராசிக்கு வந்து ராசிநாதன் வந்து குரு தான். அது வந்து 8ல மறைவது வந்து கூடாது. இருந்தும் வந்து அது உச்ச குருவா இருக்கிறதுனால பெரிதளவுக்கு வாரி வழங்கினாலும் சின்ன சின்ன ஆதாயங்கள் உண்டு. இப்போ இன்சூரன்ஸ் போறோம்னு வச்சுங்களேன், சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டு மெச்சூரிட்டி முடிஞ்ச பிறகு முழுசா கொடுக்காம போனஸாக கொடுக்குறது, இன்சென்டிவாக கொடுக்குறது, கொஞ்சம் கொஞ்சமாக மணி பேக் பாலிசிமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இது பண்ணுறது, அது மாதிரி இன்சென்டிவ் போனஸ் அது மாதிரி சொல்லிக்கலாம். அந்த உச்சகுருவாக இருக்கிறதுனால அந்த அடிப்படையில் அந்த உச்சகுரு பார்வையும் வந்து சனி இருக்கிறதுனால, சனி மேலே படுறதுனால 9ஆம் பார்வை பார்க்கறதுனால பொறுத்தளவுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. இப்போ 8ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால திடீர் பண அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்துல ஏற்படுற இது, இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டி ஆகி பணம் வர்றது, ஷேர் மார்க்கெட்ல பணம் வர்றது, உயில் மூலம் எதனா சொத்துக்கு இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். இப்படிதான் வந்து அந்த மர்மமான விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு கை கொள்றதா இருக்கும். ஜோதிடம், ஆன்மீகம், மறைபொருளான கலைகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தெரிய வருதா இருக்கும். இங்க ஒன்று சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தீவிரமா டீப் திங்கிங் ஆராய்ச்சி இருக்கும். அதை பத்தி என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறத இந்த 8ஆம் இடத்துல குரு இருந்தா தெரிஞ்சு கொள்வீர்கள். ரெண்டாவது 8ஆம் இடம் போது அது உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைவாகிறதுனால ஆயுள் பலமும் அதிகரிக்கும். ரெண்டாவது பெரும் ஆபத்துல இருந்து ஒரு நூலில தப்பிக்கிற சூழல்லாம் உண்டாகிறதா இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது மரணம், ஆயுள குறிக்கிற இடம். அந்த இடத்துல ராசிநாதனே மறையும் போது பெரிதளவுக்கு அது பாதிப்பு இருக்காது. ரெண்டாவது அது உச்சமாக இருக்கிறதுனால பெருசளவுக்கு இது இருக்காது. அதுவும் அந்த வந்து பெரும் ஆபத்துகள் தவிர்க்கப்படும், ஆயுள் கொஞ்சம் காக்கப்படுறதா இருக்கும். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்க ராசிநாதன் இருக்கிறது தேவையில்லாத மனக்குழப்பம், அலைச்சல், வீண் பழிகள் இதெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் போதியும் மட்டும் முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் தேவையற்ற விவாதங்கள்லாம் தவிர்த்து கொள்வது இந்த காலத்துல ரொம்ப நல்லது. மறைகிறதுனால ராசிநாதன் மறைவதனால தேவையற்ற குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதெல்லாம் வந்து தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா குழப்பமான நிலையத்தில் நம்ம எதனா ஒரு முடிவு எடுக்கிற தவறாயிடும். அதனால உங்களுடைய அனுபவம் சார்ந்த உங்களுடைய ஆலோசனை அறிவுரை கேட்பது இந்த காலத்துல ரொம்ப நல்லது. இந்த 4ஆம் இடத்துல சனியும் 8ஆம் இடத்துல குரு இருக்குதா, ரெண்டும் சேர்ந்து தனுசு ராசிக்கு இருக்கிறதுனால, ரெண்டும் இணைஞ்சு இருக்கிறதுனால எது மாதிரியான அது சாதக பலன்கள் கொடுப்பதாக இருக்கின்றால், சனி வந்து ஒரு விதமான லேட்டு, ஒரு விதமான காரிய தடை இதெல்லாம் ஏற்படுத்தினா 8ஆம் இடத்துல இருக்க குரு வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரம் கொடுத்து லேட்டாகிற விஷயத்த வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். உங்க தாயாரின் உடல்நிலை, உங்க தாய் வழி சொந்தங்கள் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்படுறதா இருந்தா அதுக்கான தீர்வு, மருத்துவம் அதெல்லாம் கிடைப்பதாக இருக்கும். அதுக்கான மருத்துவ செலவுகளை சமாளிக்கிற சூழல் இருக்கும் இந்த 8ஆம் இடத்து குருவால. ஏன்னா தாயாரின் உடல்நிலை சனியால பாதிக்கப்படுதுன்னா 8ஆம் இட குருவால அதுக்கான மருத்துவம் செலவுகள்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கிற சூழல் இருக்கும். ஒரு வித தூக்கம் இல்லாதத்தனம், ஒரு குழப்பம், தெளிவில்லாதத்தனம், மன அமைதி இல்லாத சூழல் இதெல்லாம் வந்து 4ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடத்துடைய குருவுடைய ஆன்மீகம், யோகா, தியானம் மூலியமா இதை வந்து பேலன்ஸ் பண்றதா இருக்கும். இப்படிதான் நம்ம ரெண்டுத்தையும் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கடன் சுமை குறைக்கிறது, கடன் அதிகமா இருந்தா இஎம்ஐயுடைய இதை வந்து அதிகப்படுத்திக்கிறது இந்த 4ஆம் இடத்து சனியோ 8ஆம் இடத்து குரு மூலியமாக. அதனால இந்த 138 நாள்ல போதிய மட்டும் பெரிதளவான முதலீடு பெருசா எதுவும் நம்ம திட்டங்கள்லாம் போடாம தவிர்த்து கொள்ளுங்கள். ரெண்டாவது வந்து தாயார் உடல்நிலையும் கொஞ்சம் கவனமா அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வீடு, மண், மனை சார்ந்த விஷயங்கள்லயும் கொஞ்சம் நீண்ட ஒரு ஆலோசனை, மற்றவங்கிட்ட ஆலோசனை கேட்டுதான் இது பண்ணு, எடுத்தம் கவுத்தான்ட்டு நம்ம முடிவு பண்ணா அது பெரிய சிக்கலை ஆக்கிவிடும். அதனால அத்தாசம சனி இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிதளவுக்கு இது இருக்காது. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பெரிதளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கிறது யோசித்து முடிவெடுங்கள். இது ஆன்மீக பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, இந்த அஷ்டம குரு இருக்கிறதுனால வேலைக்கிழமை என்ன ஒரு பொழுது விரதம் இருக்கலாம். அன்றைய பொழுது வந்து தட்சிணாமூர்த்தி அந்த கொண்டைக்கடலை மாட்டி சாட்டி வாழலாம். மஞ்சள் கலர்ல ஒரு ட்ரெஸ் கோடு உள்ள மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடலாம். இல்லைன்னா ஒரு மஞ்சள் கலர் கயிறு கட்டிக்கலாம். இது வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வந்து குருவுடைய இது வந்து இன்னும் பலப்படுத்துறதா இருக்கும். அதாவது உடம்பு சரியில்லைனா கூட அதுக்கான மருத்துவத்துக்கான இது பண வரவு வந்து எதனா ஏற்படுத்தி கொடுக்கும். ஓரளவுக்கு ஏற்கனவே சொன்ன சமநிலைப்படுத்தி கொடுப்பதா இருக்கும். எல் தீபம் சனிக்கிழமை, அர்த்தாஷ்டம சனியுடைய இது போகிறதுக்கு வந்து எல் தீபம் சனிக்கிழமைனா எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். இந்த கருப்பு நீலம் என்ற கலரை தவிர்த்து கொள்ளலாம்.
அது இன்னும் அதிகமா இது பண்ணி கொடுக்கும், பூம் பண்ணி கொடுக்கும். அதனால இந்த 2 நேரத்தை தவிர்த்துக்கலாம். நவநீத கிருஷ்ணரை வழிபாடு பண்றது சிறப்பு. ஏன்னா அந்த சனியின் அந்த வக்ரநிலை பின்னோக்கி பண்ற தாக்கத்தை வந்து அது குறைப்பதாக இருக்கும் நவநீத கிருஷ்ண வழிபாடு. அதனால தனுசு ராசிக்காரனா தங்களுக்கு வந்து இந்த தேக்கமும் மறுமலர்ச்சிக்குமான இடைப்பட்ட ஒரு காலமாக தான் இருக்கும். அதனால இந்த வக்ர நிலை 138 நாட்கள் வக்ர நிலையில ஒரு விதமா தேக்கிற நிலையா இருக்கும், ஒரு விதமா அது பூரிப்பு நிலையும் இருக்கும். அது உள்ளுக்குள்ளேயே இருந்து அது மலர்தான் இருக்கும், உள்ளுக்குள்ளேயே இருந்து வாசனை மட்டும் வெளியே வரதா இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஆனா 138 நாள் முடிஞ்ச பிறகு ஓரளவுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமுடையதாக மாறும். 2027 ஜூன் 3ஆம் தேதி தான் வந்து சனி வந்து உங்க அர்த்தாசிரம சனி வந்து மேஷராசிக்கு இடப்பெயர் ஏற்படுகிறது. அப்பதான் இப்ப இருக்கிற பிரச்சனைலாம் ஓரளவுக்கு தீர்வதா இருக்கும். அதனால இன்னும் 1 வருஷம் வரைக்கும் அந்த அர்த்தாசிரம சனி காலத்துல தான் இருக்கீங்க. அதனால இப்போ ஜூன் 27ல இருந்து டிசம்பர் 11 வரைக்கும் பாத்தீங்கன்னா அர்த்தாசிரம சனி காலம் வக்ரநிலை காலமாக இருக்கு. அதனால இந்த காலத்துல வந்து சூழல் இப்படிதான் இருக்கும். குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால போது மட்டும் தலைக்கு வரது தலைப்பாயோட போற பிரச்சனைகளா தான் இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை கவனத்தில் வைத்துக்கொண்டு அன்பின் பரிகாரமும் செய்தால் தங்களுடைய வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இக்காணொலி வந்து உங்க நட்பு வட்டத்திலும் உங்க ராசி கொண்ட நட்பு உறவட்டத்திலும் வாட்ஸ்அப் பகிர்ந்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.